Welcome to holisticinvestment.in. Kotak BSE PSU index ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் வெல்த் அக்யூமுலேட் பண்ண இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால இதோட சில பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ என்எஃப்ஓன்றதுனால இது 10th July 2024 ஓப்பன் ஆகி 24th July 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் பிஎஸ்சி பிஎஸ்யூ டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க். அண்ட் இது பிலாங் பண்ணுற கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி திமேட்டிக் பிஎஸ்யூ. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தேவேந்தர் சிங்ஹால், மிஸ்டர் சதீஷ் தொண்டாப்பட்டி, மிஸ்டர் அபிஷேக் பிசன். அண்ட் இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட்டுன்றது 5,000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ரிஸ்கோமீட்டர் படி இதில் இருக்கிற ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இது இந்த ஃபண்டோட சில கீ ஃபீச்சர். இப்போ நம்ம இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான், எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைங் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸை அந்த இண்டெக்ஸை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அந்த செக்யூரிட்டிஸில் இருக்க டோட்டல் ரிட்டர்ன்ஸை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இதோட இண்டெக்ஸ் பண்ணுறதுனால இதில் ட்ராக்கிங் எரரும் உண்டு. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா ஸ்டாக்ஸும் தெரியும். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்ப் லிமிடெட், கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கோல் இந்தியா லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், கண்டெய்னர் கார்ப் ஆஃப் இந்தியா, இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், கெயில் இந்தியா லிமிடெட், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, குஜராத் கேஸ் லிமிடெட், Hindustan Aeronautics Limited, Hindustan Copper, Hindustan Petroleum Corp Limited, Housing and Urban Development Corporation Limited, Indian Bank, Indian Oil Corp Limited, Indian Overseas Bank, Indian Railway Catering and Tourism Corporation Limited, Indian Railway Finance Corporation Limited னு இத்தனை ஸ்டாக்ஸ்மே இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், பவர், ஆயில் அண்ட் கேஸ், கேபிட்டல் குட்ஸ், மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மைனிங், டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், டூரிசம், மிஸ்சலனஸ் சர்வீசஸ், அக்ரிகல்ச்சர், டெலிகாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். பட் இதில் இருக்க ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஃபினான்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க, 36.41% கொடுத்துருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் வெயிட்டேஜ் டெலிகாம்க்கு கொடுத்துருக்காங்க, அவங்களோட வெயிட்டேஜ் வந்து 0.03% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் பற்றினா சில பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த கொட்டாக் பிஎஸ்சி பிஎஸ்யூ இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை அனலைஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ், அதாவது அட்வான்டேஜ் அண்ட் கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஃபண்டில் இருக்கிற ப்ரோஸ் என்னன்றதை பார்ப்போம். இந்த ஃபண்ட் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது லாங் டேர்ம் க்ரோத் உங்களுக்கு மினிமல் வாலட்டாலிட்டியோட கொடுக்கறதுக்கான நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் இது வந்து வேரியஸ் கேபிட்டலைசேஷன்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுது. ப்ளஸ் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மி வாலட்டாலிட்டியோட ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டாக உங்களுக்கு அவ்வளோவா ரிஸ்க் எடுக்க இஷ்டமே இல்லை சுத்தமாக, அண்ட் இருந்தும் உங்களுக்கு உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் ஆக்ட் பண்ணணும், ஈக்விட்டி ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னால் இந்த மாதிரி பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க சான்சஸ் உண்டு. அண்ட் இது இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால இது ஃபண்ட் மேனேஜர் பயாஸ்லேருந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் ஒரு பேசிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்றதுனால ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை விட லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நீங்கள் இந்த ஃபண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இந்த ஃபண்டில் இருக்குது. நம்ம இப்போ இந்த ஃபண்டில் இருக்க கான்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா எப்படி நம்ம அட்வான்டேஜ் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் எஸ்பெஷலி டிஸ்அட்வான்டேஜஸ் ஏன் நம்ம பார்க்குறோன்னா அதில் பொட்டன்ஷியலாக என்ன ரிஸ்க் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபண்ட் வந்து ப்ரொடாமினென்ட்லி ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இந்த ஃபண்ட் சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரலாக ஷார்ட் டேர்ம் பீரியட் ரொம்ப மார்க்கெட் அன்பிரடிக்டபுளாக இருக்கும். பட் இதே நீங்கள் லாங் டேர்ம் பீரியட் ஒரு 7 to 10 years கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா
மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸும் ஸ்டேபிளாக இருக்க பொட்டன்ஷியல் இருக்குது. பட் லாங் டேர்மில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அந்த டைமில் ஹைலி அன்பிரடிக்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம் இந்த ஃபண்டில். ப்ளஸ் இது என்ன தான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கம்ப்ளீட்டாக இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ண தான் ட்ரை பண்ணாலுமே இது வந்து இண்டெக்ஸை அண்டர் பர்ஃபார்ம் சில ஃபேக்டர்ஸ்னாலையும் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இது இண்டெக்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இண்டெக்ஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் தான் பெஸ்ட்டாக இதையும் மேட்ச் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இண்டெக்ஸே பீட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் இந்த ஃபண்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ மார்க்கெட் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம அட்வான்டேஜாக ஏதாவது மூவ் எடுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு டைனாமிக் அலோகேஷனை இந்த ஃபண்டில் நீங்கள் பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டில் என்ன தான் ஹையில் இருந்தாலும் லோவில் இருந்தாலும் இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அப்படி தான் இந்த ஃபண்டும் பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் வந்து இண்டெக்ஸை தான் இவங்க பார்ப்பாங்க. ஓவராலாக இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்பாங்களே தவிர அதுக்குள்ளே இருக்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அந்த கம்பெனிஸ் எப்படி வந்து இருக்குன்னு யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓவராலாக இண்டெக்ஸில் நம்ம ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால ஓவராலாக இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இதே ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டு தான் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து அனலைஸ் பண்ணும்போது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் நம்மளால் எடுக்க முடியுது. இது இண்டெக்ஸ் ஃபண்டில் சாத்தியம் இல்லை. அதே மாதிரி ஒரு மேஜர் ட்ராபேக் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் தான். ஏன்னா எவ்வளோ தான் இவங்க பர்ஃபெக்டாக வந்து இண்டெக்ஸை ட்ராக் பண்ணணும்னு நினச்சாலுமே பர்ஃபெக்ட்லி ட்ராக் பண்ண முடியாமல் ட்ராக்கிங் எரர்னால அப்படியும் நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து கொட்டாக் பிஎஸ்சி பிஎஸ்யூ இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு கீழே இருக்க பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கவர்மெண்ட் பாலிசி இது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கிற கம்பெனிஸ்னால கவர்மெண்ட் பாலிசிஸும் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுவும் நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால நம்ம எப்படி வந்து பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்கும்போது ப்ளே பண்ண முடியாதோ அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆனாலுமே ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த டைம்லையுமே நம்ம இண்டெக்ஸை தான் ஃபாலோ பண்ணுவோம். இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுவோமே தவிர நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அலோகேஷனை டைனாமிக்லி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியும் சில டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஃபண்டில் இருக்குது. நம்ம இப்போது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி மொத்தமாக அனலைஸ் பண்ணியிருக்கோம், கொட்டாக் பிஎஸ்சி பிஎஸ்யூ இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி. ஸோ நம்மளோட ஃபைனல் டேக்அவே என்ன, இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு சூட்டபுளாக இருக்க பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க ரிஸ்க் எடுக்கவே விரும்ப மாட்டாங்க. ப்ளஸ் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ண வில்லிங்காக இருக்காதவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பட் அப்போ கூட இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதே மாதிரி சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணால் அதில் இன்னும் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ட்ராக்கிங் எரரும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபண்டை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க கூடிய ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை தாண்டி நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க பொட்டன்ஷியல் அந்த ஃபண்ட்ஸ்க்கு உண்டு. ப்ளஸ் நீங்கள் ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டே பீட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை மார்க்கெட் பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ளஸ் இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா இந்த ஃபண்ட்லன்றதே வந்து நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார்ன்ற பொறுத்து தான். உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் எவ்வளோ, நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் வச்சுருக்கீங்க அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, நீங்கள் எந்த டைம் பீரியட்குள்ளே உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண பார்க்குறீங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம முடிவெடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை கூட இன்வால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க எல்லா ஃபேக்டர்ஸுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளான் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கிராஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லாங் ரனில் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒரு வைஸ் மூவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதே கூட இந்த ரூட்டை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.